ராமநாதபுரத்தில் மாயமான 7 வயது சிறுமி வீட்டின் அருகில் உள்ள கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோனிமுத்தன் வழங்கிட கேட்கலாம். சோனிமுத்தன், வணக்கம். சிறுமி சடலமாக எப்பொழுது கண்டெடுக்கப்பட்டார்? விசாரணையில் தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? ராமநாதபுரத்தில் மாயமான 7 வயது சிறுமி கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் என்ற அதிர்ச்சிகரமான தகவலை நாம் பார்த்து வருகிறோம். வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மாயமான சிறுமியை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் தற்பொழுது கிணற்றிலிருந்து சிறுமி சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் சிறுமியின் உயிரிழப்பிற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த சிறுமி கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதன் பின்னணி குறித்து போலீசார் தற்பொழுது தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். சிறுமியை காணவில்லை என்று போலீசார் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் வீட்டிற்கு அருகில் உள்ள கிணற்றிலிருந்து அவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் இது தொடர்பான விசாரணையும் தற்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. 7 வயது சிறுமி வீட்டில் இருந்தவர் எப்படி கிணற்று அருகே சென்றார், அவர் எப்படி உயிரிழந்தார் என்று நிறைய கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கான பதிலை போலீசார் விசாரணையின் மூலம் தேடி வருகின்றனர். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சோனிமுத்தன். சோனிமுத்தன், வணக்கம். தற்பொழுது இந்த விவகாரத்தில் தற்போது வரை விசாரணையில் கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது ராமநாதபுரம் அருகே தன்னுடைய பாட்டியோடு திண்ணையில் உறங்கிக் கொண்டிருந்த சிறுமி ஒருவர் இன்று அதிகாலை மாயமான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில தற்போது அதிகாலை முதல் தற்போது வரை அதிகாரிகள் பொதுமக்கள் தேடிய போது தற்போது அவருடைய வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றில் பிணமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. 7 வயதான இவர் நேற்று மதுரையிலிருந்து தன்னுடைய பாட்டி வீட்டிற்கு இங்கு வந்ததாகவும் வந்த அவர்கள் திண்ணையில் உறங்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை 5 மணி அளவில் அவரது பாட்டி எழுந்து பார்த்த பொழுது குழந்தையை காணாதது கண்டு அதிர்ந்து அருகிலுள்ள உறவினர்கள் மற்றும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு நகர் காவல் நிலைய போலீசார் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிங்கப்பன் படை அதிரடிப்படை போலீசார் மோப்பநாய் உதவியோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கண்மாய் குளங்கள் உள்ளிட்டவற்றைகள் துருவி தேடி வந்த நிலையில் காணாதது கண்டு மிகுந்த அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் தீயணைப்பு துறையினரும் அந்த பகுதிக்கு சென்று அருகாமையில் இருக்கக்கூடிய வீடுகளில் உள்ள கிணற்றுகளை ஆய்வு செய்தனர். அப்போது அவர் வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய பாண்டியன் என்பவரது கிணற்றில் சிறுமி பிணமாக மிதந்தது கண்டு தீயணைப்பு துறையின் தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள கிணற்றிலிருந்து அந்த சிறுமியினுடைய உடலை மீட்டு தற்போது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிற சம்பவம் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அவரது தாய் மற்றும் தந்தை கதறி அழுத சம்பவமும் உறவினர்களும் கதறி துடித்த சம்பவமும் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில தற்போது அவருடைய உடலை மீட்டு தற்போது போலீசார் அந்த பகுதி முழுவதுமே ஆய்வு செய்து தடயவியல் நிபுணர்களோடு அந்த பகுதி முழுவதும் ஆய்வு செய்து வருகின்றனர். இது தற்செயலாக நடந்ததா அல்லது மர்மமான முறையில் மர்ம நபர்கள் யாரேனும் தவறு செய்து கிணற்றில் தூக்கி வீசினார்களா என்பது குறித்து இனிமேல் தான் தெரிய வரும். தற்போது அந்த பகுதி முழுவதுமே பரபரப்பும் சோகமும் நிகழ்ந்து வருகிறது. நன்றி சோனிமுத்தன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.